நான் டாக்டர் கோகிலா பேசுகிறேன். இன்றைக்கி மலச்சிக்கல் பற்றின விரிவான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மலச்சிக்கல் எல்லாருக்கும் பரிச்சயமான ஆனால் நாள் கணக்கில் தொந்தரவு தரக்கூடிய ஒரு அறிகுறி. எனவே மலச்சிக்கல் என்றால் என்ன, அதற்கான காரணங்கள், தீர்வுகள் மற்றும் ஹோமியோபதி மருந்துகள், அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு, அதற்கான காரணம் என்னவென்றே அறியாமல் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஒருவருக்கு மலச்சிக்கல் இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்வது? மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கு அந்த மலத்தின் எண்ணிக்கை, அதாவது ஒரு வாரத்தில் எத்தனை முறை மலம் கழிக்கிறார்கள் என்ற எண்ணிக்கையை பொறுத்தும் மலத்தினுடைய தன்மையை பொறுத்தும் இதை மலச்சிக்கல் என்று கூறுகிறோம். மலச்சிக்கலின் போது ஒரு வாரத்திற்கு 3 முறைக்கும் குறைவாக மலம் கழித்தது மற்றும் மலத்தின் தன்மை சாதாரணத்தை விடவும் கடினமாக இருப்பது, இந்த இரண்டையுமே மலச்சிக்கல் என்கிறோம். மேலும் மலம் கழிப்பதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுதல், அதாவது எக்ஸசிவ் ஸ்ட்ரெயின் செய்வது, மலம் கழிப்பதற்கு மிகுந்த நேரம் எடுத்துக்கொள்வது, மலம் கழித்த பின்னும் அது முழுமைப்படாத ஒரு உணர்வு ஏற்படுவது, மலம் வருவது போன்ற உணர்வு ஏற்பட்ட பின்னும் அதனை முழுமையாக நாம் வெளியேற்ற முடியாமல் போவது, இவை அனைத்துமே மலச்சிக்கலை குறிக்கும். அடுத்ததாக மலச்சிக்கலுக்கான காரணங்களை பற்றி பார்க்கலாம். ஏன் காரணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவருக்கு நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறது அல்லது மலச்சிக்கல் திரும்ப திரும்ப ஏற்படுகிறது என்னும் நிலையில் அதற்கான காரணங்களை தெரிந்து கொள்ளும் போது அதற்கான தீர்வுகளும் நமக்கு சுலபமாக கிடைக்கும். எனவே இப்போது காரணங்களை தெரிந்து கொள்ளலாம். மலச்சிக்கலுக்கான காரணங்களை சிறியதாக நாம் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்திருக்கிறோம். இருப்பினும் அதனை திரும்பவும் நான் கூறுகிறேன். மலச்சிக்கலுக்கு முக்கிய காரணம் காய்கறிகள், பழங்கள், நார்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்களை குறைந்த அளவில் சேர்த்துக் கொள்வது, குறைந்த அளவில் தண்ணீர் அருந்துவது, இரவில் அதிக நேரம் விழித்திருப்பது, உடல் உழைப்பு, உடல் அசைவுகள், உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது, மனம் வருவது போன்ற உணர்வை நாம் கவனிக்காமல் கற்றுக்கொள்வது, இவை அனைத்துமே முக்கிய காரணங்கள். மேலும் பல காரணங்கள் உள்ளது. வெளியிடங்களுக்கு செல்லும் போது, வெளியிடங்களில் தங்கும் போது மலச்சிக்கல் ஏற்படும். இது மட்டுமன்றி உடல் சம்பந்தமான நோய்கள் வரும்போதும் உடலின் அசைவுகளை பாதிக்கக்கூடிய சில மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் மலச்சிக்கல் ஏற்படும். அந்த நோய்கள் உதாரணமாக மெகாகோனல் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் என சொல்லலாம். மேலும் மனநல நோய் உள்ளவர்களுக்கும் மலச்சிக்கல் ஏற்படும். உடலின் அசைவுகள், அதாவது பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் என்பதுதான் உணவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த அசைவுகளை பாதிக்கக்கூடிய சில நோய்கள் இருக்கிறது. அதாவது பார்க்கின்சன் டிசீஸ், சாகாஸ் டிசீஸ், மயோபதி, சிஸ்டமிக் ஸ்க்லீரோசிஸ் போன்ற நோய்கள் இந்த குடல் அசைவுகளை பாதிக்கும். இந்த அனைத்து நிலைகளிலும் நமக்கு மலச்சிக்கல் ஏற்படும். மேலும் உங்களின் உடல் அசைவுகள் நன்றாக இருக்கிறது என்ற போதிலும் வெளியேறுவதில் சிக்கல் இருப்பதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, ஆசன வாயில் ஏதாவது அடைப்பு, அதாவது கட்டி, கேன்சர் போன்ற கட்டிகள் இருக்கலாம், அல்லது ஆசன வாயில் சுருக்கம் ஏற்பட்டிருக்கலாம். இவை இரண்டும் வெளியேறுவதில் சிரமம் உள்ளவர்களுக்கான காரணம். மேலும் முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தாலும், ஸ்பைனல் இன்ஜுரி என்று சொல்லப்படும் காயம் ஏற்பட்டிருந்தாலும், மற்றும் IBS என்று சொல்லப்படும் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் என்ற நிலை இருந்தாலும் மலச்சிக்கல் ஏற்படும். அந்த நோயில் மலச்சிக்கலும் வயிற்றுப்போக்கும் மாறி மாறி ஏற்படும். மேலும் இரத்தத்தில் கால்சியம் சத்து அதிகமாக இருந்தாலும், பொட்டாசியம் சத்து குறைவாக இருந்தாலும், தைராய்டு ஹார்மோன்கள் குறைவாக இருந்தாலும், அதாவது ஹைப்போதைராய்டு நிலை இருந்தாலும் மலச்சிக்கல் ஏற்படும். மேலும் சில மருந்துகள், அதாவது ஆன்டி டிப்ரெசன்ட் எனப்படும் மருந்துகள்,
கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், அயர்ன் அண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட், அலுமினியம் கண்டெய்னிங் ஆன்டாசிட் போன்ற மருந்துகளை நீங்கள் உட்கொள்வீர்களானால் அப்போதும் மலச்சிக்கல் ஏற்படலாம். அவ்வாறு ஏற்பட்டால் அதை பரிந்துரைத்த மருத்துவரிடம் ஆலோசித்து அதனை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக வலியுடன் வரக்கூடிய மலச்சிக்கல். இதற்கு 2 காரணங்கள். ஒன்று ப்ராக்டைட்டிஸ் எனப்படும் ஆசனவாயு வீக்கம், இன்னொன்று ரைனல் ஃபிஷர் எனப்படும் ஆசனங்களில் பிளவுகள் ஏற்படுவது. இவை மிகுந்த வலியை ஏற்படுத்தும். இவ்வாறாக மலச்சிக்கலுக்கான காரணங்களை பார்ப்போம். அதன் மூலமாகவே நமக்கு தீர்வுகளும் கிடைக்கும். அதாவது அதிகமான காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கொள்வது, போதுமான தண்ணீரை அருந்துவது, இரவில் வெகு நேரம் முடித்திருக்காமல் சீக்கிரம் தூங்குவது, மனம் வந்தால் உடனே கழிப்பறைக்கு சென்று கழிப்பது மற்றும் உடல் அசைவு, உடல் பயிற்சிகளை அதிகப்படுத்துவது. இதன் மூலம் நாம் எளிமையான சமீப காலத்திய மலச்சிக்கலை இதன் மூலம் தீர்வு காணலாம். ஆனால் நாள்பட்ட மலச்சிக்கல் இருப்பவர்கள் நாம் மேற்கூறிய காரணங்களை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவரை சிகிச்சை தர வேண்டும். ஒரு சிலருக்கு சில உணவு வகைகள் மலச்சிக்கலில் இருந்து தீர்வை அளிக்கும். அதாவது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, வாழைப்பழம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளும் போது சிலருக்கு மலச்சிக்கலில் இருந்து விடுதலை கிடைக்கும். ஆனால் இவை முக்கியமாக அசைவ பிரியர்கள், காய்கறிகள் அதிகம் எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு இது பயனளிக்கும். அடுத்ததாக ஹோமியோபதி மருந்துகள் யார் யாருக்கு உதவும் என்று பார்க்கலாம். உங்களுக்கு மலச்சிக்கல் 3 வாரங்களுக்கு மேல் இருக்குமானால் மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். உணவு முறை மாற்றங்கள், அதாவது காய்கறிகள் பழங்களை அதிகரித்த பின்னும் உங்களுக்கு மலச்சிக்கலில் மாற்றம் இல்லை என்றால் மருந்துகள் உதவும். உங்களுக்கு மலச்சிக்கலோடு சேர்ந்து வலி, இரத்தப்போக்கு போன்றவை இருந்தால் மருந்துகள் உதவும். மேலும் நீங்கள் மனம் விலக்கிகள் என்று சொல்லக்கூடிய லாக்ஸேட்டிவ்ஸ், இந்த மருந்துகளை எடுத்தால் மட்டுமே நீங்கள் மனம் கிடைக்க முடியும் என்ற நிலையில் வெகு நாட்களாக இருக்கிறீர்கள் என்றால் அப்போதும் மருந்துகள் தேவைப்படும். ஹோமியோபதியில் 100க்கும் மேற்பட்ட மருந்துகள் மலச்சிக்கலுக்காகவே உள்ளன. அவை அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மருத்துவரால் பரிந்துரைக்கப்படும். உதாரணமாக, ஒருவர் வீட்டிலிருந்து வெளியே இருக்கும்போது மட்டும் அவருக்கு மலச்சிக்கல் ஏற்படுமானால் லைக்கோபோடியம் என்ற மருந்து உள்ளது. மலச்சிக்கல் மிகுந்த வலியுடன் ஏற்பட்டால் அது நைட்ரிக் ஆசிட், டியூபர்குலின் போன்ற மருந்துகள் உதவும். மேலும் மலச்சிக்கலோடு சேர்ந்து முதுகு வலி ஏற்பட்டால் எஸ்பிரஸ் என்ற மருந்து உதவும். மலச்சிக்கலோடு சேர்ந்து தலைவலி மற்றும் குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு ஏற்படும் மலச்சிக்கலுக்கு எக்ஸ்வான்கால் என்ற மருந்து உதவும். இவ்வாறாக பல ஹோமியோபதி மருந்துகள் உள்ளன. அதனை ஒவ்வொருவரிடம் ஒவ்வொருவரின் உடல் அமைப்பிற்கும் அவர்களின் அறிவுரைகளுக்கும் ஏற்றவாறு மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள். எனவே நாம் மலச்சிக்கலுக்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகளை பற்றி பார்த்தோம். மலச்சிக்கல் என்பது ஒரு நோய் அல்ல, அது பல்வேறு நோய்களின் அறிகுறி மட்டுமே. அது மிகவும் தீவிரமான அதனால் புற்றுநோய் போன்ற நோய்க்கும் மால் அப்சார்ப்ஷன் எனப்படும் ஊட்டச்சத்துக்களை உடலில் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை, அது போன்ற தீவிரமான நோய்களுக்கும் கூட அது ஒரு அறிகுறியாக இருக்கலாம். எனவே நாள்பட்ட மலச்சிக்கல் உள்ளவர்கள் நிச்சயம் அதற்கான காரணங்களை தெரிந்து கொண்டு அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு எப்பொழுதும் மலச்சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அதற்கு உங்களுக்கு எந்த உணவு அல்லது பழக்க வழக்கம் உதவியது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு மலச்சிக்கலுக்கான காரணங்களை கண்டறிந்தீர்களா என்பதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மற்றவர்களுக்கு உதவும். நன்றி.